ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த சீரிஸோட கடைசி எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் சாவோட ஆஃபீஸில் வந்து அவன் ஓவர் டைம் பண்ணிட்டு இருப்பான். அவனோட பாஸ் வந்து என்னப்பா ஓவர் டைம்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். அவனோட பாஸும் அங்கேருந்து போயிடுவார். அங்கேருந்து போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. அதுக்கு இவன் வந்துட்டு இல்லை சார் நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி வந்து அவர் ஒரு மூட்டையை தூக்குறதுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனால் இவன் சாப்பிட கூப்பிடுறாருன்னு நினச்சி சாப்பிட்டேன் சார் அகைன் வேற சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் தூக்கிட்டு வரும்போது ஐயோ இதுக்கு தான் கூப்பிட்டாரா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுப்பான் வேற. இதை போய் வீட்டில் சொல்லும்போது சீவுக்கு வேற பயங்கரமா சிரிப்பான். ஏன்டா தீனி மாடு இதையாடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில பல அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி உங்க பாஸ்க்கு பண்ணன்னு வச்சுக்கேன், அவரோட மனசுல நீ வந்து இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டேவா இருக்கும். அன்னைக்கும் வந்துட்டு ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்காக போயிருப்பான். பாஸும் வந்து வந்திருப்பாரு. காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் போவாரா, சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பான். சியூக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர் சொல்றதுக்கெல்லாம் நீ சிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவரோட ஃபேமிலி பத்தி கேட்டுட்டு இருப்பானா, அதுக்கு அவர் சொல்லுவாரு அவரோட பொண்ணு வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால நெக்ஸ்ட் இயர் தான் எழுதும் அப்படின்னு சொல்லும்போது இவன் வர சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பைத்தியம் மாதிரியே சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம என்னோட ஒய்ஃப் வேற இதை நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஊந்து ஊந்து வர சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் அவருக்குள்ள செம்ம காண்டாயிடும். நீயும் வேணாம் காஃபி வேணாம் போடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவார். சார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சிரிச்சுட்டு வேற ஓடிட்டு இருப்பான். அவன் சியோக்கு வந்துட்டு அவங்க மம்மி டாடி கிட்ட இன்னைக்கு உங்க ஆனிவர்சரி இல்ல ஜாலியா வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருப்பான். டாடி இல்ல இது ஆனிவர்சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் டாடி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிட்டேன், இப்ப பாரு எப்படி கலகுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மம்மியை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுவாரு. மம்மி இல்ல நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்ற ரியாக்ஷனோடய அவர் கூட போயிட்டு இருப்பாங்க. அடுத்து சாவும் அவனோட பாஸும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க உங்க ஃபியூச்சர் பத்தி நான் சொல்லவா சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாரு. இந்த ஐடியாவும் சேவுக்கு தான் சொல்லி கொடுத்து அமைச்சிருப்பான். அவரை பத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை தான் நீ சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து அமைச்சிருப்பான். இங்க வந்து அவர் மூக்கு இப்படி இருக்கு, அவர் கண் இப்படி இருக்கு, நெத்தி இப்படி இருக்கு அப்படின்னு வேற லூசு மாதிரி பாசிட்டிவா சொல்லிட்டு இருப்பான். இவன் அவரோட செய்கையை பத்தி சொல்லியிருந்தா இவன் வந்துட்டு பாடி பார்ட்ஸை பத்தி வர்ணிச்சிட்டு இருப்பான். அவன் அவர் இல்ல இவனை பெத்தாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது வேற எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான்ச்சா. பாஸ் இல்ல டேய் தீனி மாடு வேணும்னா இன்னொன்னு ஆர்டர் பண்ணி தின்னுடா அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலி சியோக்கு வந்துட்டு அவர் ஆர்டர் பண்ணதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லியிருப்பான். இந்த பைத்தியம் அவர் தட்டுக்குள்ள விட்டே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவரும் கரண்டியை பிடிங்கலாம் தூக்கி தூர போட்டுட்டு இருப்பாரு. ஆனா இவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டானே. சாப்ஸ்டிக் எடுத்து அவன் பாட்டுக்கு வர தின்ன ஆரம்பிச்சிருவான், ஏதோ அவன் பிளேட்டுன்ற மாதிரியே. இந்த பக்கம் டாடி வந்துட்டு மம்மியை ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம லவ் பண்ண காலகட்டத்தில் இந்த ஹோட்டலுக்கு வந்துமே உனக்கு ஞாபகம் இல்லையா, இங்க நம்ம பேர் கூட எழுதியிருப்போமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாரா. ஆக்சுவலி வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு போல. இது தெரியாம மம்மின்னு நினைச்சு மம்மியை கூட்டு வந்து அந்த பொண்ணோட பேரை வேற காமிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் மம்மி கோச்சிட்டு அங்க இருந்து அவங்க பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இவரும் மம்மி பின்னாடியே மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பாரா. ஓ அந்த பொண்ணுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி கேட்கும்போது இல்ல கொரியன் ஃபுட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ என் வாயே எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே போட்டுட்டு இருப்பாரு. உனக்கு தான் போட்டிங் பிடிக்கும்ல, நான் உன்னை போட்டிங் கூப்பிட்டு போறேன், அங்க சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வர கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு மம்மியை சமாதானப்படுத்துறதுக்கு. இந்த பக்கம் சால ஆபீஸ்ல வச்சு நல்லா தூங்கிட்டு இருப்பான். பாசும் பொம்மையை தூக்கி போட்டு எழுப்பி விட்டுட்டு இருப்பாரா. டேய் ஏன்டா இப்படி தூங்கி தொலைஞ்சு என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டமின் டேப்லெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னும் கொஞ்சம் தூக்க மாத்திரை எடுத்து வர போட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருப்பான். இவன் இப்படி தூங்கி விழுறத பார்த்தோன்னே பாஸ் வந்துட்டு சரியான காண்டாயிடுவாரு. மறுபடியும் என்னத்தையோ தூக்கி போட்டு இப்ப நீ தூங்காம இருக்கியா இல்லைன்னா வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனை கத்த ஆரம்பிச்சிருவாரு. இருங்க சார் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 30 மினிட்ஸ் அலாரம் வச்சு அங்கேயும் வந்துட்டு தூங்கிடுவான். அவன் எது தூக்க மாத்திரை எப்படி 30 மினிட்ஸ்ல எந்திரிக்க முடியும், அங்கேயே பிளாட் ஆயிடுவான். நைட்டு பாஸ் வீட்டுக்கு கிளம்பும் போது இந்த தத்தி இன்னும் வரலையா, இந்த தத்தி எல்லாம் வச்சுட்டு ஆபீஸ் எப்படி விருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு வராங்க இருந்து கிளம்பிடுவாரு. இங்க டாடி மம்மியை வந்துட்டு போட்டிங் கூட்டு வந்திருப்பாங்களா. நடு ரிவர்ல போயிட்டு சரி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க துடுப்பை வேற அப்படியே விட்டுருவாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, காலையில இருந்து ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்க, இதுக்கு தான் என்னை கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஏய் லூசு நீ கோச்சுக்கிட்டதுனால தான் உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடியும் கத்த ஆரம்பிச்சிடுவாரு. ரொம்ப நேரம் வர ஆயிருக்கும், போன்ல வர சிக்னல் இருக்காது. ஐயோ நம்ம பசங்க நம்மள நினைச்சு வருத்தப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க சியோக்கு வந்துட்டு வீட்டுல நல்லா படத்தை பார்த்து உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான். ஆபீஸ்ல சா வந்துட்டு நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த 2 பேரும் வந்துட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ இறங்கி போயிட்டு அங்க இருக்க ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி வர தள்ளி விட ஆரம்பிச்சிருவாங்களா. பார்த்தா டாடி வந்துட்டு மம்மியை கீழே தள்ளி விட்டுருவாங்க அந்த ரிவருக்குள்ள. விழுந்துட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் மம்மிக்கு வந்துட்டு அது ஆழமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு டாடியும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. இது செம இருட்டா இருக்குமா, அதனால 2 பேரும் அங்க தண்ணிக்குள்ளே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஆபீஸ்ல நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடும். எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. பாஸ் இல்ல சாவோட பிளேஸை பார்த்து இன்னும் இந்த தீனி மாடு வரலையா,
எங்க உருண்டுட்டு இருக்குன்னே தெரியல. ஐயோ! இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையில அடிச்சுட்டு அங்கருந்து போவாரு. இந்த பக்கம் சா இருந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு மதியம் போல தான் கண்ணே முழிப்பான். கரெக்ட்டா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாரேன். நம்மள பங்க்சுவாலிட்டில யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வெளியே வருவான். அப்பதான் பாஸ் வந்துட்டு கால் பண்ணுவாரு. எங்கடா உருண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பாஸ் இந்த மாதிரி எனக்கு டயரியா ஆயிடுச்சு. அதனால பாத்ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இவ்ளோ நேரம் இருந்தியா அப்படின்னும்போது, ஆமா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இங்க எல்லாரும் இருந்துட்டு இருப்பாங்க. என்ன ஒரு அதிசயம் சண்டே அதுவுமா எல்லாரும் வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே எல்லாரும் என்கரேஜ் பண்ற மாதிரி கையை தட்டி சூப்பர் சூப்பர் சண்டே அதுவுமா இப்படிதான் எல்லாரும் வேலை செய்ய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. மொத்த ஆஃபீஸே இவனுக்கு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மம்மியும் டாடியும் வந்துட்டு போட்ட சண்டேல டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு வந்துருவாங்க. அங்க இருக்க வக்கீல் வந்துட்டு சோ நீங்க 2 பேரும் சேர போறது இல்ல பிரிய போறீங்க அப்படின்னு சொன்னதுமே மம்மி வந்துட்டு ஆமா கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா சேர்த்து வைக்க தானே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த வக்கீல் வந்துட்டு பிரிச்சு விடுறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் பயந்துருவாங்க. நிஜமாவே பிரிச்சு விட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கூட அவர் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. இல்ல நீங்க 2 பேரும் பிரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இவன் வேற சொட்ட தலைங்க சரியான இவனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் வந்துட்டு எஸ் ஆகி ஓடி போயிடுவாங்க. அடுத்து சியோக்கு வந்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடும். அவனுக்கு ஒரு ஐடியா கூட தோணாது. அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு வர வர ஒரு ஐடியாவும் தோண மாட்டுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீ கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். நான் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாடா நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது. நம்மளும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு ஐடியா தோணும் போது நீ வரைய ஆரம்பி அப்படின்னு சொன்னது இவனுக்கும் அது ஓகேவா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஏர்போர்ட்ல இருந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மூணோட ஆஃபீஸில் வந்து அவளோட சீனியர் வந்து அவளை பிடிச்சி கத்திட்டு இருப்பான். ஒழுங்கா ஒரு ரிப்போர்ட் கூட உனக்கு ரெடி பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுவா. அதனால சியூக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு உன்னோட கார்ட்டூன் வராதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் கிளம்பிட்டேன் இன்னைக்கு இல்லை கொஞ்ச நாளைக்கு வராது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி ஓகே நீ ஜாலியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்காதுன்னு நினச்சி சரி அவளுக்கு மட்டும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்க்கு வந்திருப்பான். அந்த ஷாப்பில் இருக்க பையனும் வந்துட்டு சியோக்கு ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஃபேன் நான் உங்களை மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். நீ எதுக்கும் வேற வேலையை வந்து கையில் வச்சுக்கோ இதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஒரு டைம் உனக்கு ஐடியாஸே இல்லாமல் நீ ரொம்ப ட்ரை ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி பேசுவானா அந்த பையனோட ஃபேஸே வந்து மாறி போயிடும். சியோக்கு அங்கேருந்து அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் அந்த பையன்ல வியூவர்ஸ்க்கு இவனுக்கு மதிப்பு கொடுக்க தெரியுதா பாரு. இவனோட கார்ட்டூன் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இவன் இந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு இருக்கான். இவனோட இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இதே டைலாக தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு இன்னொருத்தனை பார்த்து சியோக் பேசியிருப்பான். சியோக்கே வந்துட்டு ஒரு ட்ரீம்ல தான் இந்த ஜாப்க்கு வந்திருப்பான். ஸோ நம்ம ட்ரீம்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தெரியாம நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாயிடும். ஸோ நம்ம ஒரு லாங் பிரேக் எடுக்கிறது சரி கிடையாது. நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. கிடைச்ச நான் வந்துட்டு கண்டிப்பா நான் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியை மட்டும் ஃபாரின் ட்ரிப்க்கு அனுப்பி வச்சுட்டு இவன் வந்து வெப்டோன் ஆர்டிஸ்ட் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். எப்பவும் போல இன்னைக்கும் வந்துட்டு அவனோட வேலையெல்லாம் போஸ்ட் பண்ணிடுவான். அதை பார்த்து அவனோட மேனேஜர் இந்த பக்கம் 3 எல்லாருமே வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. 3லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கோம். பக்கத்துல அவளோட மேனேஜர் இருக்காருன்னு கூட தெரியாம லூஸ் மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பா அவ. இப்பதான் சியோக்கும் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவெலாம் எடுத்து பார்த்துட்டு உங்களால தான் நான் இந்த வெப்டோனை வந்துட்டு இன்னும் நல்லாவே வரைஞ்சேன். தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். அடுத்த நாளே வந்துட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. என்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து கேட்பாங்க இந்த மாதிரி என்னடா வேலையில் எதுவும் பிரேக் எடுக்கிறதா ஐடியா இருக்கா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனிமேலா அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து என்னோட வேலையை ரொம்ப லவ் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம 3ல் இவனோட வெப்டோனுக்கு மட்டும் அப்படி சிரிக்காது. என்டர்டைன்மெண்ட்டா எதெல்லாம் பார்க்குறாளோ எல்லாத்தையும் பார்த்து வந்து சிரிப்பா. இவளோட சிரிப்பை பார்த்து ஃபேமிலியெல்லாம் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சியூக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவளோட சிரிப்பு தான் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல நினைச்சு அவனும் சிரிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த டிராமாவை வந்துட்டு ஒரு கருத்தூசியோடு முடிக்கிறாங்க. ரொம்பவே காமெடியான கலகலப்பான டிராமா தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்பி ஷேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சிரிப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் இந்த டிராமா. இந்த டிராமா இந்த மாதிரி ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல டிராமால உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.